நம்ம வந்து NCERT grade 6 CBSE Maths தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஆல்ரெடி சாப்டர் 1 சாப்டர் 2 சம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஃபுல்லாக சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சாப்டர் 3ல இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சாப்டர் 3.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். Write all the factors of the following numbers. ஸோ நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் சம் ஏ சம் பாருங்க 24ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 டேபிளில் 24 வந்து 124s are 24, 2 டேபிள்ஸில் 2 12s are 24, 3 டேபிள்ஸில் 3 8s are 24, 4 டேபிள்ஸில் 4 6 are 24, 5 டேபிள்ஸில் வராது, 6 டேபிள்ஸில் 6 4s are 24, 7 டேபிளில் வராது, 8 டேபிள்ஸில் 8 3s are 24, 9 10 11லலாம் வராது, 12 டேபிள்ஸில் வந்து 12 2s are 24, அதுக்கப்புறமா 24th டேபிளில் தான் வரும். 24 into 1 24. ஸோ இப்போ 24ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 4 6 8 12 and 24. ஸோ இது எல்லாமே ஆன்சர். ஸோ இப்போ பி சம் பார்க்கலாம். 15ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 டேபிளில் 15 வருதான்னு பார்க்கணும். 1 15s are 15, 2 டேபிளில் 15 வராது. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 3 5s are 15, 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் 5 3s are 15, அதுக்கப்புறம் 15 டேபிளில் தான் வரும். 15 1s are 15. ஸோ 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 3 5 and 15. நெக்ஸ்ட் வந்து சி சம் பாருங்க 21. 21 வந்து எந்தெந்த டேபிள்ஸில் வருதுன்னு பார்க்கணும். 121s are 21, நெக்ஸ்ட் வந்து 3 டேபிளில் தான் வரும். 3 7s are 21, நெக்ஸ்ட் 7 டேபிளில் வரும். 7 3s are 21, நெக்ஸ்ட் வந்து 21 டேபிளில் தான் வரும். 21 1s are 21. ஸோ 21ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 3 7 and 21. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க 27. ஸோ 27 எந்தெந்த டேபிள்ஸில் வருதுன்னு பார்க்கணும். 121s are 27, நெக்ஸ்ட் வந்து 3 டேபிளில் தான் வரும். 3 9s are 27, 9 3s are 27, நெக்ஸ்ட் 27 டேபிளில் தான் வரும். 27 1s are 27. ஸோ 27ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 3 9 and 27. ஸோ நெக்ஸ்ட் இ சம் பாருங்க 12. 12ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும். 1 12s are 12, 2 6 are 12, 3 4s are 12, 4 3s are 12, 5 டேபிள்ஸில் வராது, 6 2s are 12, அதுக்கப்புறம் 12 டேபிளில் தான் வரும். 12 1s are 12. ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 4 6 and 12. நெக்ஸ்ட் எஃப் சம் பாருங்க 20. ஸோ 20ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும். 1 டேபிளில் பார்க்கணும். 1 20s are 20, 2 10s are 20, 3 டேபிள்ஸில் வராது, 4 5s are 20, 5 4s are 20, 10 2s are 20, 20 டேபிளில் வரும். 20 1s are 20. ஸோ 20ஓட ஃபேக்டர்ஸ் 1 2 4 5 10 and 20. ஸோ ஜி சம் பாருங்க 18. 18ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ 1 18s are 18, 2 9s are 18, 3 6 are 18, அடுத்து 4 டேபிள் 5 டேபிள்ஸ்லாம் வராது, 6 3s are 18, 9 2s are 18, அப்புறம் 18 டேபிள் 18 1s are 18. ஸோ 1 2 3 6 9 and 18 are the factors of 18. அடுத்து ஹெச் சம் பாருங்க 23. ஸோ 23 வந்து 1 டேபிள்லையும் 23 டேபிள்லையும் மட்டும்தான் வரும். 1 into 23 is equal to 23, 23 into 1 is equal to 23 because it is a prime number. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 23. ஸோ ஐ சம் பாருங்க 36. 36ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ 36 1 டேபிளில் 1 36 are 36, 2 டேபிளில் 2 18s are 36, 3 டேபிளில் 3 12s are 36, 4 டேபிளில் 4 9s are 36, 5 டேபிள்ஸில் வராது, 6 6 are 36, 7 8லலாம் வராது, 9 4s are 36, 10 11லலாம் வராது, 12 3s are 36, அதுக்கப்புறம் 18 டேபிளில் தான் வரும். 18 2s are 36, 36 1s are 36. ஸோ 36ஓட ஃபேக்டர்ஸ் 1 2 3 4 6 9 12 18 36. ஓகே சில்ட்ரன், இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ரைட் ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏ சம் வந்து 5. ஸோ 5ஓட ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் கேட்டாங்கன்னா நத்திங், ரொம்ப சிம்பிள் தான். 5ஓட 5 டேபிள்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ். இப்போ 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. ஸோ இதுதான் மல்டிபிள்ஸ்.
ஸோ பி சம் பாருங்க 8. ஸோ 8 டேபிள்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் தான் 8ஓட ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ். ஸோ 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40. ஸோ இப்போ சி சம் பாருங்க 9. 9ஓட மல்டிபிள்ஸ் எழுதணும். ஸோ 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45. ஸோ question number 3 பாருங்க, match the items in column 1 with items in column 2. ஸோ column 1 column 2 நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ first sum பாருங்க 35. 35 is a multiple of 8? No. 35 is a multiple of 7? Yes. ஏன் 5 7s are 35. Next B sum பாருங்க 15. 15 க்கு என்ன வரும்? Is a multiple of 8? No. Is a multiple of 7? No. Is a factor of 30? Yes. ஏன்னா 15 2s are 30. C sum பாருங்க 16. 16 is a multiple of 8? Yes. ஏன் 8 2s are 16. Fourth sum பாருங்க 20. 20 is a multiple of 8? No. 20 is a multiple of 7? No. 20 is a factor of 30? No. 20 is a factor of 50. அப்ப 20 is a factor of 20? Yes. ஏன்னா 20 1s are 20. ஓகேவா? ஸோ எப்பயுமே அந்த நம்பரே அந்த நம்பருக்கு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து ஃபிஃப்த்து சம் பாருங்க 25. 25க்கு என்ன வரும்? ஸோ 25 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 50. ஏன் 25 into 2 வந்து 50. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, ஃபைண்ட் ஆல் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப் டு 100. ஸோ 9ஓட மல்டிபிள்ஸ் கேட்குறாங்க, அதுவும் 100க்குள்ளே இருக்கிற 9ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம 9 டேபிள்ஸ் எழுதணும். 9 டேபிள்ஸில் 100 தாண்டி போகக்கூடாது, 100க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6 are 54, 9 7s are 63, 9 8s are 72, 9 9s are 81, 9 10s are 90, 9 11s are 99. ஸோ 9 12s are வராது. ஸோ அது வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ இதெல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப் டு 100. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 3.2 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, what is the sum of any two odd numbers, even numbers? ஸோ ஏ சம் வந்து odd numbers கேட்குறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு 2 odd numbers எடுத்து நம்ம வந்து அடிஷன் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு 2 odd numbers வந்து இப்போ 5ன்றது ஒரு odd number, 3ன்றது ஒரு odd number. odd numbers எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1 3 5 7 9 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 9 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் வந்து 0 2 4 6 8 10 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ வந்து 2 odd numbers. ஸோ 5ன்றது ஒரு odd number, 3ன்றது ஒரு odd number. இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி பி சம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 ஈவன் நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 8 ஒரு ஈவன் நம்பர், 4 ஒரு ஈவன் நம்பர். இது ரெண்டையும் சம் பண்ணோம்னாலும் நமக்கு ஈவன் நம்பர் 12ன்றது ஒரு ஈவன். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஏ சம், த சம் ஆஃப் 3 odd numbers is even. ஸோ ஏதாச்சும் ஒரு 3 odd numbers எடுத்துக்கோங்க, அதை வந்து அடிஷன் பண்ணி பாருங்க. இப்போ 3 ஒரு odd number, 5 ஒரு odd number, 1 ஒரு odd number. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 9. ஸோ 9ன்றது ஒரு odd நம்பராக தான் இருக்கும். ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். பி சம் பாருங்க, த சம் ஆஃப் 2 odd numbers and 1 even number is even. ஸோ 2 odd numbers ஒரு ஈவன் நம்பர் எடுத்து நம்ம அடிஷன் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 odd நம்பர், இப்போ 7 ஒரு odd நம்பர், 3 ஒரு odd நம்பர், ஒரே ஒரு ஈவன் நம்பர் 4 ஒரு ஈவன் நம்பர். இது எல்லாத்தையும் நம்ம அடிஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 7 + 3 10, 10 + 4 14. ஸோ 14ன்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. சி சம் பாருங்க, the product of 3 odd numbers is odd. ஸோ ஏதாச்சும் ஒரு 3 odd numbers எடுத்து ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பார்த்தா நமக்கு odd வருதா ஈவன் வருதான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஒரு odd number, 5 ஒரு odd number, 1 ஒரு odd number. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 5 3s are 15, 15 1s are 15. ஸோ 15 is the odd number. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. டி சம் பாருங்க, if an even number is divided by 2, the quotient is always odd அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஈவன் நம்பர் எடுத்து அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14 எடுத்து நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 7 2s are 14. ஸோ கோஷன்ட்ன்றது இந்த டிவிஷனில் மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம கோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கோஷன்ட் வந்து நமக்கு இந்த இதில் வந்து நமக்கு ஆட் வந்திருக்கு. 7 is a odd number. ஸோ இதே இது வேற ஒரு நம்பர் எடுத்து வேற ஒரு ஈவன் நம்பர் எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 எடுத்தோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2 2s are 4. ஸோ இதில் வந்து நமக்கு கோஷன்ட் வந்து ஈவனில் இருக்குது. ஸோ ஈவன்லேயும் நமக்கு வருது, சம்டைம்ஸ் ஆட்லேயும் வருது, சம்டைம்ஸ் ஈவன்லேயும் வருது. பட் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கோஷன்ட் இஸ் ஆல்வேஸ் ஆடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே ஆடாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, சம் பாருங்க. ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் ஆர் த ப்ரைம் நம்பர்ஸ்? 2 3 5 7 11 13 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பரே நமக்கு வந்து ஈவன் நம்பர் தான். 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். பட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அடுத்து எப்சம் பாருங்க. ப்ரைம் நம்பர்ஸ் டு நாட் ஹேவ் எனி ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸே இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிடையாது. இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கு வந்து 1 and 2 ஆர் ஃபேக்டர்ஸ். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 and 3 ஆர் ஃபேக்டர்ஸ். 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 and 5 ஆர் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி 1 and நம்பர் இட் செல்ஃபே வந்து ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஃபேக்டராக இருக்கும். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ப்ரைம் நம்பர்ஸ் டு நாட் ஹேவ் எனி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஜி சம் பாருங்க. 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். 2ன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் அண்ட் ஈவன் ஆல்சோ. ஆனால் மித்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆடாக தான் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2ன்றது மட்டும் தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ அவங்க அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஹச்எஸ்எம் பாருங்க. ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ எல்லா ஈவன் நம்பர்ஸுமே காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ எல்லா ஈவன் நம்பர்ஸும் காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு ப்ரைம் நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்பரே நமக்கு வந்து ஒரு ஈவன் நம்பர் தான். 2ன்றது ஒரு ஈவன் நம்பர் தான். பட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, all even numbers are composite numbers ன்னு சொல்லியிருக்கிறாங்க. So this statement is false. ஐசம் பாருங்க. The product of two even numbers is always even. So ஏதாச்சும் ஒரு 2 even numbers எடுத்து பாருங்க, அதோட ஆன்சர் நமக்கு ஈவன்ல தான் வரும். 2 4s are 8 எக்ஸாம்பிள். 2 6 are 12. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு 2 ஈவன் நம்பர்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு அந்த ஆன்சர் வந்து ஈவனில் தான் வரும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. த நம்பர்ஸ் 13 and 31 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 13ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 31ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். போத் தீஸ் நம்பர்ஸ் ஹேவ் சேம் டிஜிட்ஸ். பட் ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ்லையும் சேம் டிஜிட்ஸ் தான் இருக்கு, 1 and 3. Find such pairs of prime numbers up to 100. ஸோ இதே மாதிரி பேர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸில் இதே மாதிரி பேரை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா 100 வரைக்கும் என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 57 59 61 63 67 69 71 73 79 83 87 89 91 93 97. ஸோ இதுக்கப்புறம் வராது. ஸோ இந்த மாதிரி 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எழுதிட்டு இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பேர் வந்து கண்டுபிடிக்கணும். 13 and 31 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேர் வந்து கண்டுபிடிக்கணும். சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும், 1 இருக்கணும், 3 இருக்கணும். அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பேர் இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து 17 and 71 இருக்குது. ஸோ இது ஒரு பேர், அதாவது 1's place 10's place மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். 17 and 71. ஸோ இதே மாதிரி 19 and 91 ஒரு பேர் இருக்குது. 37 and 73 ஒரு பேர் இருக்குது. 79 and 97 ஒரு பேர் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். அடுத்து write down separately the prime and composite numbers less than 20. ஸோ 20க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க, காம்போசிட் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் என்னது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7 11 13 17 19 வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து 20யை தாண்டி போயிடும். ஸோ லெஸ் தென் 20 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி காம்போசிட் நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ் 2வை தவிர மித்த இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸுமே காம்போசிட் நம்பர்ஸில் வரும். அதுலேயும் லெஸ் தென் 20 எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ 4, 6, 8, 10, 12, 14, 15, 16, 18. அதுக்கப்புறம் question number 5 பாருங்க. What is the greatest prime number between 1 and 10? ஸோ 1க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற greatest prime numbers என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ prime numbers வந்து 10க்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2, 3, 5, 7 வரைக்கும் தான் 10க்குள்ள உள்ள prime numbers. ஸோ இதில் greatest prime number என்னது 7. ஸோ 7 is the greatest prime number between 1 and 10 is the answer. ஸோ question number 6 பாருங்க. Express the following as the sum of two odd primes. ஸோ ஏதாச்சும் 2 odd primes எடுத்து ஆட் பண்ணோன்னா அவங்க கொடுக்குற அந்த நம்பர் வந்து நமக்கு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 44 கொடுத்துருக்குறாங்க. 44 வரணும், நமக்கு சம் பண்ணோம் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 44 வரணும். ஏன்னா ஏதாவது 2 ஆட் ப்ரைம்ஸ் எடுத்து நம்ம அதை பண்ணி பார்க்குறப்போ நமக்கு 44 வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாமே 100க்குள்ளே தான் இருக்குது. ஸோ 100க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சார்ட் மாதிரி வச்சு எழுதி வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எதையும் ஆட் பண்ணால் நமக்கு 44 வரும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம், 100க்குள்ளே உள்ள ஆட் நம்பர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறோம். ஸோ அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ 13 + 31 ஒரு பேர் வரும் பாருங்க. 13 + 31 பண்ணோம்னா நமக்கு 44. அதே மாதிரி 41 + 3 பண்ணாலும் நமக்கு 44. ஸோ அந்த சார்ட் வச்சு நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி 36 எடுத்தீங்கன்னா 31 + 5 வந்து 36, 29 + 7 வந்து 36. சீசம் வந்து 24 இருக்கு, 19 + 5 வந்து 24, 17 + 7 வந்து 24. டிசம் பாருங்க 18 இருக்கு, 13 + 5 18, 11 + 7 18. Question number 7 பாருங்க. Give 3 pairs of prime numbers whose difference is 2. ஸோ 3 pairs of prime numbers கேட்குறாங்க. அதோட டிஃபரன்ஸ்னானது சப்ராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு 2 இருக்கணும். ஸோ ரீமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 prime numbers whose difference is 2 are called twin primes. ஸோ எந்த ஒரு 2 prime numbers எடுத்து அதை சப்ராக்ஷன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஆன்சர் 2 வந்துச்சு அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் 2வாக இருந்துச்சுன்னா அதை வந்து twin primes அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேர் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது 2 prime numbers எடுத்துக்கலாம். 5ன்றது ஒரு prime number. prime numbers-னா உங்களுக்கு தெரியும், அது வந்து அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and the number itself-ஆ இருக்கணும். ஸோ 5ன்றது ஒரு prime number, 3ன்றது ஒரு prime number. இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா அதோட டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து 2 கிடைக்கும். ஸோ 3, 5 அப்படின்றது ஒரு twin pair, twin prime. நெக்ஸ்ட் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு prime number எடுத்துக்கிறேன், 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு prime number எடுத்துக்கிறேன். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணாலும் அதோட டிஃபரன்ஸ் வந்து 2 தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு twin prime, இது ஒரு பேர். தேர்ட் பேர் வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு prime number எடுத்துக்கிறேன், 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு prime number எடுத்துக்கிறேன். 13 - 11 வந்து 2. ஸோ இதோட டிஃபரன்ஸும் நமக்கு 2 வருது. ஸோ 13, 11 அப்படின்றது ஒரு twin prime. ஸோ question number 8 பாருங்க. Which of the following numbers are prime? ஸோ some numbers கொடுத்துருக்குறாங்க, அதில் எதுலாம் நமக்கு prime numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க 23 அப்படின்றது ஒரு prime number. ஸோ அதோட ஃபேக்டர் வந்து 1 and 23 தான். ஸோ 23ன்றது ஒரு prime number. 51 அப்படின்றது நாட் prime number. ஏன்னா 51 வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் வரும். ஸோ 51 வந்து நாட் prime number. அடுத்து 37ன்றது prime number. ஏன்னா அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான், 1 டேபிளில் வரும், 37 டேபிளில் வரும். ஸோ இது வந்து ஒரு prime number. 26 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அதுவுமே 2 டேபிளில் வரும், அப்புறம் 1 டேபிளில் வரும், அதுக்கப்புறம் 26th டேபிளில் வரும். ஸோ இதுவுமே நாட் prime number தான். ஸோ prime numberனாலே 1 அந்த நம்பர் இட் செல்ஃப் தான் அதுக்கு ஃபேக்டராக இருக்கும். ஓகே சில்ட்ரன், நம்ம வந்து நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.